இயேசுவின் வல்லமை என்னும் தொடரில் இன்று நன்மை செய்வதற்கான வல்லமை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்வதற்கும் வல்லமை தேவை, தூய ஆவியாருடைய ஆற்றல் தேவை என்பதை நற்செய்தி நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. திருத்தூதர் பணிகள் 10:38 நாம் இப்படி வாசிக்கின்றோம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். எங்கும் நன்மை செய்து கொண்டே செல்வதற்கான காரணம், அவர் தூய ஆவியாருடைய வல்லமை பெற்றிருந்தார். கடவுள் அவரோடு இருந்தார். ஆகவே நன்மை செய்வதற்கு கூட கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய வல்லமை நமக்கு தேவை. எனவே நாம் தூய ஆவியாரை நோக்கி மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, நன்மை செய்யும் ஆற்றலை எனக்கு தாங்க, நன்மை செய்யும் வல்லமை எனக்கு தாங்க என்று நாம் மன்றாடினால் இயேசுவை போல நாமும் எங்கும் நன்மை செய்து கொண்டே செல்ல முடியும்.